ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஆன்லைன் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட். ஆன்லைன் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஒரு பிராண்டுக்கு எதுக்காக ஆன்லைன் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ப்ராசஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்லைன் ரெப்புடேஷன்னா என்ன, வாட் இஸ் மீன் பை ரெப்புடேஷன். ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டுக்கு என்ன மாதிரியான ஒரு இமேஜ், அந்த கம்பெனிக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும் இல்லைங்களா, ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கும் கன்சியூமர்ஸ் கிட்ட. ஸோ அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை பற்றி பார்க்குற பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரெப்புடேஷன் சொல்கிறோம். அந்த கம்பெனியோட பிராண்ட் ரெப்புடேஷன் சொல்கிறோம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஆன்லைனில் உங்களுடைய பிஸ்னஸை பற்றி நிறைய பேர் பேச தான் வந்துட்டு போகிறாங்க. இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்குது, ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா ஓகே. வெப்சைட்டே இல்லை அப்படின்னாலும் நிறைய பிளாட்ஃபார்மில் நம்மளுடைய ஆன்லைன் ப்ரெசன்ஸை நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, லிங்க்டின் இருக்குது. இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்மளுடைய பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ யாராவது ஒருத்தர் நம்ம பிஸ்னஸை பற்றி தேடும் போதோ இல்லை நம்ம ப்ராடக்ட்டை பற்றி தேடும் போதோ ஆன்லைனில் அது கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளை பற்றி நம்மளுடைய கன்சியூமர்ஸ் என்ன பேசுகிறாங்க, பாசிட்டிவாக பேசுகிறாங்களா, நெகட்டிவாக பேசுகிறாங்களா, இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம கம்பெனியோடைய, நம்ம பிராண்டோடைய வேல்யூ வந்துட்டு வெளியே ஒரு இமேஜாக கிரியேட் ஆக போகுது. நல்ல இமேஜ் இருந்ததுன்னா நம்மளை தேடி கன்சியூமர்ஸ் வருவாங்க. நெகட்டிவ் இமேஜ் இருந்ததுன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸையும் சர்வீசஸையும் கன்சியூமர்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் ய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், உங்களுடைய கன்சியூமர்ஸ் எப்படி உங்களுடைய பிஸ்னஸை ஆன்லைன் ரிவ்யூஸை பேஸ் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். 87% ஆஃப் கன்சியூமர்ஸ் ரீட் ஆன்லைன் ரிவ்யூஸ் ஃபார் லோக்கல் பிஸ்னஸஸ். லோக்கல் பிஸ்னஸஸை பற்றி 87% ஆஃப் கன்சியூமர்ஸ் ஆன்லைனில் ரிவ்யூஸை படிக்கிறாங்க. 93% ஆஃப் கன்சியூமர்ஸ் ரிப்போர்ட் தட் ஆன்லைன் ரிவ்யூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தேர் பர்ச்சேஸ் டிசிஷன். பேஸ்ட் ஆன் ஆன்லைன் ரிவ்யூஸ் தான் 93% ஆஃப் கன்சியூமர்ஸ் அவங்களுடைய பர்ச்சேஸ் டிசிஷனையே வந்துட்டு எடுக்கிறாங்க. 70% ஆஃப் கன்சியூமர்ஸ் ட்ரஸ்ட் எ பிஸ்னஸ் வித் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலே அந்த பிஸ்னஸ் மேலே ட்ரஸ்ட் அதிகமாகுது. 94% ஆஃப் கன்சியூமர்ஸ் மோஸ்ட் லைக்லி டு யூஸ் அ பிஸ்னஸ் பேஸ்ட் ஆன் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த பிஸ்னஸை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு 94% மக்கள் வந்துட்டு நினைக்கிறாங்க. 68% ஆஃப் கன்சியூமர்ஸ் ஃபார்ம் அன் ஒப்பீனியன் பை ரீடிங் 1 and 6 ரிவ்யூஸ். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ரிவ்யூவிலிருந்து 6 ரிவ்யூ வரைக்கும் படிக்கிறதன் மூலமாக அந்த பிஸ்னஸை பற்றி ஒரு ஒப்பீனியனை க்ரியேட் பண்ணுறாங்க 68% மக்கள். ஸோ ஒரு ரிவ்யூ மட்டும் கிடையாது, ஆவரேஜாக 1லேருந்து அதிகபட்சம் 5 ரிவ்யூ வந்துட்டு படிக்கிறாங்க ஒரு பிஸ்னஸை பற்றி ஒரு ஒப்பீனியன் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு. 49% ஆஃப் கன்சியூமர்ஸ் அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் அ 4-star ரேட்டிங். மினிமம் உங்களுடைய பிஸ்னஸ்க்கோ ப்ராடக்ட்டுக்கோ அட்லீஸ்ட் 4-star ரேட்டிங் அது இருக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 49% மக்கள் வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேஸில் இந்த பிராண்ட் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இந்த ப்ராசஸ்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் மானிட்டரிங் அண்ட் மேனேஜிங் தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நமக்கு நிறையா வேணும், நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கிறத நம்ம கம்மி பண்ணணும். ஸோ அதை எப்படி வந்துட்டு நம்ம இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை கம்மி பண்ணுறது, எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராசஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம், சாப்பிட்றோம். நல்லா இருந்தது அப்படின்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வெயிட்டரை கூப்பிட்டோ இல்லை செஃப்பை கூப்பிட்டோ வந்துட்டு ஃபுட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்க மாட்டோம். வாலண்டியராக போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ எழுதுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எழுத மாட்டோம். அதுவே யோசிச்சு பாருங்கள், அந்த ஃபுட்டு நல்லா இல்லை, டேஸ்ட்டு சரியில்லை, இல்லை சர்வீஸ் நல்லா இல்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், கடகடன்னு போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ ஒன்று போட்டுருவோம். ஃபுட்டு நல்லா இல்லை, சர்வீஸ் நல்லா இல்லை, காஸ்ட் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ போட்டுருவோம். இது வந்துட்டு நிஜமாவே நல்லா இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ஷாப்பில் போயிட்டு ஒரு ப்ராடக்டை ஒருத்தர் வாங்குறாரு. அந்த ப்ராடக்ட் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. சப்போஸ் அந்த கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாததுனால அந்த ப்ராடக்ட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகலை. அப்போ அவருக்கு உடனே என்ன ஆகும், தான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னோடனே அங்கேயே அவருக்கு ஒரு நெகட்டிவ் தாட் ஒன்று வந்துடுது, இது நல்லா இல்லை இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இந்த கம்பெனியை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த நேரம் யாரும் காலை பிக் பண்ணல, இல்லை ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஒழுங்காக பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா உடனே என்ன ஆகிடுவார், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவார். உடனே என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ போட்டுருவாங்க. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு வேல்யூ இல்லை, ப்ராப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகலை ஆஸ் எக்ஸ்பெக்டடு. நான் வந்துட்டு கம்பெனியை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது, யாரும் ஒழுங்காக ஃபோன் எடுக்கல, ஒழுங்காக ஆன்சர் பண்ணல. ஸோ டோட்டலி வேஸ்ட் ஆஃப் மணி, இந்த ப்ராடக்ட்டை யாரும் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணாதீங்க, இந்த கம்பெனியில் எதையும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன ஆகிடுவார், ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவை ஒரு லெஸ் ரேட்டிங்கை போட்டு எழுதிடுவார்.
உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக இருந்திருக்கும், அந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு கஸ்டமர் எழுதக்கூடிய ரிவ்யூவால அந்த ரிவ்யூவை படிக்கிற எல்லாருக்குமே என்ன ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடும்னா, இந்த கம்பெனி சரி கிடையாது, சர்வீஸ் சரி கிடையாது, அவங்களுடைய ப்ராடக்ட் சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடும். அப்போ இதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லை நம்ம கம்பெனியை பற்றியோ ஆன்லைனில் எந்த பிளாட்ஃபார்மில் வந்ததுனாலும் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் இமீடியட்டாக. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸோடைய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, நம்ம கஸ்டமருக்கு என்ன பண்ணாலும் என்ன ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணாலும் அவங்க ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், இதெல்லாம் ஒரு விஷயமா, இது இப்படிதான் எழுதணுமே அப்படிங்கிறதுக்காக எழுதிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அது அவங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது, நம்ம கரெக்டாக தான் பொருளை கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம நல்லா தான் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம், குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. ஆனா அங்கதான் பெரிய மிஸ்டேக்கே வந்துட்டு நடக்குது. என்னன்னா நீங்க நினைப்பீங்க அது ஒரு சின்ன விஷயம், அது வந்துட்டு வாண்டடா அவங்க குறையா எழுதுறாங்க ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்க பிசினஸை பத்தி வந்து படிக்கக்கூடிய மத்த கன்சியூமர்ஸ் என்ன நினைப்பாங்க, வரிசையா ரிவ்யூஸ் வந்துட்டு நெகட்டிவாவே இருக்கு, லெஸ் ரேட்டிங்காவே இருக்கு அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து ப்ராடக்ட்டையோ இல்ல சர்வீஸையோ எடுக்கணும்னு நினைப்பாங்களா, இல்ல நல்ல ரிவ்யூஸும் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கிற கம்பெனி கிட்ட போவாங்களா? நம்மளே எடுத்துப்போமே, ஒரு ஃபோன் வாங்க போறோம், ஒரு பர்டிகுலர் பட்ஜெட்ல வந்து நம்ம ஃபோன் வாங்கணும்னா ஒரு 3-4 ஃபோனை வந்து கம்பேர் பண்ணுவோம் வேற வேற பிராண்ட்ல. எதுல ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கு, எதுல ஸ்டோரேஜ் நல்லா இருக்கு, எதுல கேமரா நல்லா இருக்கு, எல்லாத்தையும் வந்துட்டு கம்பேர் பண்ணுவோம். லாஸ்டா என்ன பண்ணுவோம், ரிவ்யூஸை பார்ப்போம். கான்ஃபிகரேஷன் கேமரா எல்லாம் நல்லா இருக்குதுன்னு கீழே ரிவ்யூஸை பார்த்தா குவாலிட்டி நல்லா இல்லை, பேட்டரி நிக்கல, ரெசல்யூஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா ஒரு 3-4 ரிவ்யூ வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்குவோமா, வாங்க மாட்டோம். அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ப்ராடக்ட்டுக்கு போயிடுவோம். வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு போகும்போது அங்கே ஓகே நல்லா இருக்குது, இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு, வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ஃபீட்பேக் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஃபோனை வாங்குறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு. எந்த ஒரு ஃபீட்பேக் வந்ததுனாலும் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஒருத்தர் நல்லா இருந்தது, உங்க சர்வீஸ் நல்லா இருந்தது, உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களை எழுதினாருன்னா பெரிய விஷயம். ஏன்னா நெகட்டிவ் தான் சீக்கிரமா எழுதுவாங்க, பாசிட்டிவ் எழுத மாட்டாங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக் சார், வி வில் கண்டினியூ டு டூ த சேம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை பண்ணுங்க. இதுவே நெகட்டிவ் ஃபீட்பேக் எழுதியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க, ஒரு ரிப்ளை பண்ணுங்க, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் நடக்காம பார்த்துப்போம், இந்த தடவை உங்களுக்கு நடந்துருச்சு, அதுக்கு நாங்கள் நிஜமாவே வருத்தம் தெரிவிக்கிறோம், நீங்கள் இந்த பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களுடைய கன்சர்னை போடுங்க, உங்களுடைய ப்ராப்ளமை நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம், இல்லை இந்த பர்டிகுலர் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, உங்கள் ப்ராப்ளமை நாங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நெகட்டிவ் ஃபீட்பேக்குக்கும் ரிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்படி ரிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு கன்சியூமர் வராங்க, வந்து ரிவ்யூஸ் படிக்கும்போது நெகட்டிவ் ஃபீட்பேக்காகவே இருந்தாலும் கம்பெனி சைட்ல இருந்து இவங்க அட்டன் பண்ணுறாங்க, இவங்க ஜஸ்ட் லைக் தட் அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கை வந்துட்டு கன்சிடர் பண்ணாமல் விட்டுறல, கம்ப்ளைண்ட்ஸை வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்க, அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் வந்துட்டு உங்களுடைய ட்ரஸ்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுடைய ரெப்புடேஷனை இன்னும் பாசிட்டிவ் ஆகும். ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஸ்டமர் ரொம்ப கோவமா ரொம்ப விகரஸா எழுதியிருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இமீடியட்டா நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்க எனக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசி அவங்களுடைய விஷயத்தை வந்துட்டு சரி பண்ண ட்ரை பண்ணணும். இதுல என்னன்னா, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், நாங்க இதுக்கப்புறம் நடக்காம பாத்துக்கிறோம் அப்படிங்கிற இந்த ரிப்ளையை நீங்க கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ இதை கொடுக்கறதன் மூலமா நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்களே தவிர ப்ராப்ளமை சரி பண்றதுக்கும் பார்க்கணும். நம்ம நிஜமாவே ஒவ்வொரு கஸ்டமரோடைய ஃபீட்பேக்கையும் நம்ம வேல்யூபிளா நினைக்கணும், சின்ன விஷயம்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் சரியில்லைன்னு அவங்க கம்ப்ளைண்ட் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது, பர்ச்சேசிங்க்கா, ப்ரொடக்ஷனுக்கா, சேல்ஸுக்கா, இல்லை கஸ்டமர் சப்போர்ட்டா, யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் நம்ம சரி பண்ணாதான் திருப்பியும் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வராமல் நம்மளால வந்துட்டு தவிர்க்க முடியும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்காக போட்டதை எப்படி கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது, இல்லை எப்படி அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கையே பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக மாற்றுறது, எப்படி ஒருத்தர் என்னை பற்றி நெகட்டிவ் ஃபீட்பேக் எழுதிட்டாங்க, எனக்கு கம்மியாக ரேட்டிங் கொடுத்துட்டாங்க, அதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த ப்ராசஸை வந்துட்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ அவங்க இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டூல்ஸு அதுக்குன்னு சொல்லி சில ட்ராக்கிங்ஸ்லாம் வந்துட்டு வச்சிருக்கிறோம். ஸோ எப்போ இந்த மாதிரியான ஒரு ரிவ்யூஸ் வந்ததுனால நாங்கள் அதை மானிட்டர் பண்ணுவோம். மானிட்டர் பண்ணி பிகாஸ் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மெக்கானிசம் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுடைய நெகட்டிவ் ரிவ்யூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதை பாசிட்டிவாக மாற்றுற அளவுக்கும் பொட்டென்ஷியல் இருக்குது.
அதே மாதிரி எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிராண்ட் ரெபுடேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ஆன்லைன் ப்ரெசன்ஸ்லேருந்து கம்மி பண்ணி பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம ஆன்லைன் ரெபுடேஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் உங்களுக்காக வரிசையாக வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ.